அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஏற்ற வேண்டும் இல்லந்தோறும் குறள் விளக்கு ஏற்ற வேண்டும் இல்லந்தோறும் குறள் விளக்கு ஏற்றம் தரும் இல்வாழ்வை பெறுவதற்கு ஏற்றம் தரும் இல்வாழ்வை பெறுவதற்கு வேற்றுமையை வேரோடு களைவதற்கு வேற்றுமையை வேரோடு களைவதற்கு சீற்றமில்லா சிந்தைதனில் சிறப்பதற்கு ஏற்ற வேண்டும் இல்லந்தோறும் குறள் விளக்கு ஒளிர வேண்டும் இல்லமெங்கும் அறவிளக்கு ஒளிர வேண்டும் இல்லமெங்கும் அறவிளக்கு ஒளிவுமறைவு இல்லாமல் வாழ்வதற்கு ஒளிர வேண்டும் இல்லமெங்கும் அறவிளக்கு ஒளிமறைவு இல்லாமல் வாழ்வதற்கு அளிக்கின்ற நீதி நேர்மை நிலைப்பதற்கு அளிக்கின்ற நீதி நேர்மை நிலைப்பதற்கு கழிக்கின்ற மனங்களையே காண்பதற்கு கழிக்கின்ற மனங்களையே காண்பதற்கு ஏற்ற வேண்டும் இல்லந்தோறும் குறள் விளக்கு நிலைக்க வேண்டும் இல்லமெல்லாம் பொருள் விளக்கு நிலைக்க வேண்டும் இல்லமெல்லாம் பொருள் விளக்கு அலைகின்ற பசிப்பினியை அழிப்பதற்கு அலைகின்ற பசிப்பினியை அழிப்பதற்கு கலை செல்லும் குறைவின்றி வாழ்வதற்கு கலை செல்லும் குறைவின்றி ஓங்குதற்கு தலைமறையாய் தமிழ்தாயை வணங்குதற்கு ஏற்ற வேண்டும் இல்லந்தோறும் குறள் விளக்கு ஏற்றந்தரும் இல்வாழ்வை பெறுவதற்கு வேற்றுமையை வேரோடு களைவதற்கு சீற்றமில்லா சிந்தைதனில் சிறப்பதற்கு ஏற்ற வேண்டும் இல்லந்தோறும் குறள் விளக்கு ஏற்ற வேண்டும் இல்லந்தோறும் குறள் விளக்கு ஏற்ற வேண்டும் இல்லந்தோறும் குறள் விளக்கு. நன்றி, வணக்கம். சான்றோர் பெருமக்களே, ஒரு சின்ன வேண்டுகோள். உங்களுடைய ஒலி வாங்கியை அணைத்து வைக்கவும் தயவு செய்து. உள் நுழைந்தவுடன் உங்களுடைய ஒலி வாங்கியை யாரும் தொட வேண்டாம், அணைத்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தொடரட்டும் ஐயா. நன்றி நன்றி ஐயா குப்பனையா. நன்றி. ஒன்றே உலகம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. உலக திருக்குறள் மையத்தினுடைய சார்பிலே நடைபெறும் கோடைக்கால சிறப்பு பயிலரங்கத்தினுடைய 2வது அரங்கத்தினுடைய 3வது நாள் திருவள்ளுவருடைய ஊழியர் சிந்தனைகள் என்ற பொருளிலே நடைபெறுகின்ற 3ஆம் நாள் ஆய்வரங்கத்திற்கு வருகை இருந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்பதற்காக வருகை தந்திருப்பவர் பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்கள். மாநில கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். மைய செம்மொழி தமிழாய்வு மைய நிறுவனத்தினுடைய பதிவாளராக இருந்து மிகச் சிறப்பாக பணிகளை ஆற்றி ஓய்வு பெற்றவர். இப்பொழுது தமிழ்நாடு மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருக்கும் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்புரையாற்ற வருக வருக என்று வரவேற்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கேக்குது இல்லையா எல்லாருக்கும்? கேக்குது. உலகின் முதல் திருக்குறள் மையமாக திகழ்கின்ற உலகின் முதல் திருக்குறள் பேரியக்கமாக திகழ்கின்ற உலக திருக்குறள் மையத்தின் கோடைகால சிறப்பு பயிற்சி முகாமின் 2வது அமர்வில் இன்றைய நாள் நிகழ்வில் எனக்கு வரவேற்புரை வழங்குவதற்கான வாய்ப்பை நல்கிய அத்தனை பேருக்கும் முதற்கண்ணுடைய நன்றி. இன்றைய சிறப்பு பொழிவினை ஆற்றவிருக்கின்ற அருள் திருக்குறள் தூயர் பேராசிரியர் முனைவர் கு மோகனராசு ஐயா அவர்களுக்கும், இங்கே திருவள்ளுவர் வாழ்த்து பாடிய
நண்பருக்கும், நன்றியுரை நவில காத்திருக்கின்ற திருக்குறள் செல்வி முருகேசன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற திருக்குறள் ஐயா குறிப்பிடுறதுக்கு மன்னிக்கவும், உங்களுடைய முகம் தெரியலங்கய்யா. உங்களுடைய முகம் ஒண்ணு கொஞ்சம் போங்க. இப்ப தெரியுதுங்க. மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சிங்க. சரி சரி. திருக்குறள் திருக்குறள் அதிவீர பாண்டியன் அவர்களுக்கும், திருக்குறள் சாமா மாசிலாமணி அவர்களுக்கும், திருக்குறள் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் என்னை அன்போடு அறிமுகப்படுத்தி இந்த ஆயத்திலே இணைத்த என்னுடைய அன்பு நண்பர் கவிஞர் குமரிச்செழியன் அவர்களுக்கும், உலகெங்கும் இருந்தும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிற திருக்குறள் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். திருக்குறள் நெறி பரப்புதலில் இன்றைக்கு உலக அளவில் ஒரு சிலரை கைவிட்டு என்ன முடியும் என்றால் அதிலே முதலில் நிற்பவர் நம்முடைய திருக்குறள் தூயர் மோகனதாஸ் ஐயா அவர்கள். ஒரு முறை பாவேந்தரே மலேசியா வானொலியில் உங்களை பற்றி ஒரு வரியில் குறிப்பிடுவதாக இருந்தால் எப்படி குறிப்பிடுவீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், நல்லுடல், ஆவி, செந்தமிழ் இம்மூன்றும் நான் 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 என்றார். அதை போல ஐயா மோகனதாஸ் அவர்களை பற்றி ஒரு வரியில் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் நல்லுடல், ஆவி, திருக்குறள் இம்மூன்றும் அவர் 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 என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். எனவே திருக்குறளை பற்றி கடந்த 50 ஆண்டுகளாக நாள்தோறும் எண்ணி எண்ணி எழுதி பேசி தன்னுடைய திருக்குறள் நெறியை பரப்பி வருகிறவர். மற்ற எல்லா பொருளும் இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் என்று திருவள்ளுவர் மாலை பாடுவதை உள்ளத்திலே பதித்து திருக்குறளில் இருக்கிற பொதிந்து கிடக்கிற ஆழ்ந்து கிடக்கிற அத்தனை பொருட்பாடுகளையும் அத்தனை சிறப்பு இயல்புகளையும் ஒவ்வொன்றாக எடுத்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நூல்களாக வடித்து தந்தவர் நம்முடைய திருக்குறள் தூயர் அவர்கள். எல்லா பொருளும் அது மட்டுமல்ல, ஓதுதற்கு எளிது, உணர்தற்கு அரிதாகி, உள்ளுந்தோறும் உள்ளுந்தோறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று திருவள்ளுவர் மாலை சொல்லும். அதுதான் இன்றைய தலைப்பினுடைய அடி பொருளாக நான் கருதுகிறேன். எல்லோரும் திருக்குறளை ஓதுகிறார்கள், உணர்கிறார்கள். ஆனால் அதனுடைய உண்மையான பொருளை உணர்ந்து அறிவிப்பதற்கான ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறதா என்பது. திருக்குறளுக்கு இன்றைக்கு எத்தனையோ பேர் உரை எழுதுகிறார்கள். உரை எழுதுகிறவர்கள் எல்லோரும் தங்களுடைய உள்ள கிடக்கையே திருவள்ளுவருடைய உள்ள கருத்தின் மீது பதிக்கிறார்களே தவிர திருவள்ளுவருக்கு நெருக்கமாக சென்று அவர் உள்ளத்தோடு உறவாடி அவர் உணர்ந்த கருத்துக்களை மட்டுமே உலகிற்கு சொல்லுகிற அறிஞர்கள் மிக மிக குறைவு. தன்னுடைய அறிவாண்மையை, தன்னுடைய அறிவாற்றலை, தன்னுடைய மேதாவலாசத்தை எல்லாம் திருவள்ளுவர் மேல் ஏற்றி அவர் இதை சொன்னார் என்று திருவள்ளுவர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொற்களுக்கு என்ன பொருள் என்பதை கூட அடிப்படை உணராமல் 20ஆம் நூற்றாண்டுக்கு அந்த சொல் வழங்குகிற பொருளை வைத்து உரை எழுதுகிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறார். ஆனால் நம்முடைய அன்பு ஐயா திருக்குறள் தூயர் அவர்கள் வள்ளுவத்தின் உள்ளத்தினுடைய அடிமன ஆழத்தில் பொதிந்து கிடக்கிற உண்மைகளை மட்டுமே தான் இங்கே தன்னுடைய கருத்துக்களாக சொல்லுகிறார். அந்த வகையில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பெரும்பாலும் என்னுடைய பள்ளி நாட்களில் இந்த நேரத்திலே இதை சொல்ல வேண்டும், 75 அப்பொழுதெல்லாம் நான் அவரை திருக்குறள் தூயர் அவர்களை அண்ணன் என்று அழைப்பேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு அறுசீர்திருத்தமும் என் சீர்திருத்தமும் எழுதுவதற்கு நான் அவர் வீட்டில்தான் கற்றேன். ஞாயிற்றுக்கிழமையில் என் வீட்டிலிருந்து அவர் வீட்டுக்கு நானும் இன்னொரு மாணவனும் சென்று காலையில் சென்று எங்களுக்கு பாரதிதாசனுடைய அழகின் சிரிப்பு பாடலை ஒரு என் சீர்திருத்தத்தை எடுத்துக்கொண்டு காலை இளம் பருதியிலே அவளை கண்டேன் என்ற பாடலை படித்து காட்டுவார். அவரும் ஒரு என் சீர்திருத்தம் எழுதுவார். அப்பொழுது அந்த நேரத்தில் கவிஞர் கு எழிலரசு என்கிற பெயரிலே கவிதை தொகுப்பும் வெளியிருந்திருந்தது. எனவே எங்களுக்கெல்லாம் என்னை பொறுத்தவரையில் என்னுடைய பள்ளி 75 நான் அவரோடு அடிக்கடி சந்திக்கவில்லையே தவிர என்றும் என் உள்ளத்தில் நான் ஏற்றி வைத்திருக்கிற மிகச்சிறந்த நண்பிற்குரிய அண்ணன் இன்றைக்கு உலகெல்லாம் அறிகிற திருக்குறள் தூயர் அவர்கள் இன்றைக்கு திருவள்ளுவரின் ஊழியல் சிந்தனைகள். எப்பொழுது கூட நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால்
2013 சென்னை பல்கலைக்கழகத்தில் அவர் நிகழ்த்திய ஒரு உரையை கேட்டேன். நாளைய உலகிற்கு திருக்குறள், தமிழ் இலக்கியத்தினுடைய வாழ்விற்கு திருக்குறள் தான் இலக்கியம் என்று சொல்லி திருவள்ளுடைய கடவுள் கொள்கையை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். அவருடைய உரை என்றும் சிறப்புடையது. எண்ணி எண்ணி மகிழத்தக்கது மட்டுமல்ல, எண்ணி எண்ணி ஆராய்ந்து அறிந்து உணரத்தக்கது. எனவே அத்தகைய அரிய உரையை வழங்குகிற சிந்தனையாக திருவள்ளுவரின் ஊழியல் சிந்தனைகள் என்கிற தலைப்பில் இன்றைய அமர்வில் இங்கே உரையாற்ற வந்திருக்கிற திருக்குறள் தூயர் அவர்கள் கலந்து கொள்கிற இந்த நிகழ்ச்சியில், இந்த இயக்கத்தில் என்னை இணைத்துக் கொண்டதற்கும், இந்த அமர்வில் அவருடைய உரையை கேட்பதற்கும் வாய்ப்பு தந்து உங்களை எல்லாம் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திருக்குறள் தூயருடைய திருக்குறள் தொண்டு சிறக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரும் சார்பாகவும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. அனுபவத்தோடு கலந்த அற்புதமான ஒரு வரவேற்புரை நிகழ்ச்சி என்னை நெகிழ வைத்திருக்கிறீர்கள். மிகவும் நன்றி, மகிழ்ச்சி. இப்பொழுது உலகம் முழுவதும் உள்ள நெஞ்சங்களிலே திருக்குறள் அதிகம் செய்கின்ற சொந்தக்காரராக விளங்கி, இந்த உலகிலே திருக்குறள் என்று சொன்னால் அது திருக்குறள் தூயர் மோகன்தாஸ் என்று சொல்லக்கூடிய அடவுளே இன்று உலகமெங்கும் தன் குரலால், வெண்கல குரலால் வெளிச்சமிட்டு காட்டிக் கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருந்தகை ஐயா முனைவர் கு. மோகன்தாஸ் அவர்கள் திருவள்ளுவரின் ஊழியல் சிந்தனைகளின் 3ஆம் நாள் அரங்காக தன்னுடைய உரையை இங்கு ஆற்ற வருகை இருந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்று உரை நிகழ்த்த அழைக்கிறோம். ஒன்றே உலகம், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், உலகெங்கும் இருந்து வருகை தந்திருக்கின்ற அத்தனை சான்றோர் பெருமக்களையும் உலக திருக்குறள் மையத்தின் சார்பில் கைகூப்பி வணங்கி மீண்டும் வரவேற்கின்றோம். சான்றோர் பெருமக்களே, இந்த 3வது அரங்கில் திருக்குறளில் ஊழ் என்ற அதிகாரத்தின் பொருண்மை என்ன, உலகத்து இயற்கை என எதனை சுட்டுகின்றார் என்ற இரு பொருண்மையில் இந்த அமர்வு நகர்வு பெற இருக்கின்றது. சான்றோர் பெருமக்கள், இந்த அமர்வில் அருள் திருக்குறள் தூதர் மாதிசி குப்பனையா அவர்கள் திருவள்ளுவர் தாம் எழுதிய திருவள்ளுவர் பாடலுக்கு இசையமைத்து தாமே பாடி நம்மை மகிழ்வித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். நம்முடைய தொடக்க கால நண்பர், என்னிடம் கவிதை கற்றவர் என்கின்ற நிலையிலே இன்றைக்கு பெரும் உயர்ந்த ஒரு நிலையிலே இருக்கின்றார் என்று நினைக்கின்ற பொழுது நான் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் உறுப்பினராக இருந்து கொண்டு தம் கடமையை செம்மையாக நிறைவேற்றும் ஆற்றல் பெற்றவராக பேராசிரியர் முனைவர் முத்துவேல் விளங்குகிறார் எண்ணுகின்ற பொழுது உண்மையிலேயே நான் பெருமிதம் அடைகின்றேன். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உரையில் நன்றி உரை வழங்க கலிபோர்னியாவில் இருந்து வருகை தந்திருக்கின்ற திருக்குறள் செல்வி முருகேசன் அம்மையார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இணைப்பில் நம்மை எல்லாம் இணைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற, பயன் கருதாது நமக்கு தொண்டாற்றி வருகின்ற பைந்தமிழ் இலக்கிய பேரவையினது நிறுவனர் பெருமகனார் திருக்குறள் அதிவீர பாண்டியன் அவர்களையும் நான் வணங்குகின்றேன். இந்த நிகழ்வை இணைப்புரை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருக்குறள்
பேரறிஞர் நம்முடைய மதிப்பிற்குரிய கவிமாமணி முனைவர் குமரிச்செழியன் ஐயா அவர்களுக்கும் எங்களோடு இணைந்து ஏறத்தாழ ஓராண்டு காலம் பெரும் சிரமங்களை எல்லாம் ஏற்று எல்லோரையும் இணைத்து இணைப்புகள் தந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற உலக திருக்குறள் மையத்தின் பொதுச் செயலாளர் அது திருக்குறள் தூதர் மா சக்கரவர்த்தி ஐயா அவர்களுக்கும் நல்லாசிரியர் ரத்தினா மாசுலமணி ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கங்களையும் உரித்தாக்குகின்றேன். சான்றோர் பெருமக்களே, பல நாடுகளிலிருந்து கனடா, கலிபோர்னியா, சுவிட்சர்லாந்து, அயர்லாந்து, மலேசியா, இலங்கையிலிருந்து ஏறத்தாழ 8-9 பேர் வருகை தந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இலங்கை, மலேசியா, கத்தார், இப்படி பல நாடுகளிலிருந்தும் சான்றோர் பெருமக்கள் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பது என்பது எம்மை போன்றவர்களுக்கு பெரும் ஊக்கம் தருவதாக அமைகின்றது. உலக நாடு முழுதும் திருக்குறள் எழுச்சி உருவாக வேண்டும் என உலக திருக்குறள் மையம் தன்னுடைய பயணத்தை வேகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த தருணம், இந்த சமயம் என்பது ஒரு நல்ல சமயமாகவே நான் கருதுகின்றேன். ஊழ் என்பதற்கு சங்க இலக்கியத்தில் வருகின்ற சுமார் 100 இடங்களை நாம் தேர்ந்து என்ன பொருளில் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை முறைப்படுத்தி காட்டினோம். அது இயற்கை முறைமை என்றும், வாழ்வியல் முறைமை என்றும், அரசியல் முறைமை என்றும் 3 பகுப்புகளாக ஊழ் என்னும் சொல் முறைமை என்னும் பொருளிலே சங்க இலக்கியம், தொல்காப்பியம் போன்றவற்றிலே வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை தக்க எடுத்துக்காட்டுகளோடு நாம் அறிந்தோம். 2வது பயிலரங்கில் திருக்குறளுக்கு உரை கண்ட, ஆய்வு கண்ட சான்றோர் பெருமக்கள், திருக்குறள் சான்றோர் பெருமக்கள் என்ன வகையில் உரை கண்டிருக்கிறார்கள், ஊழ் என்பதற்கு என்னென்ன பொருள்கள் தந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அதிலே முதலாவதாக விதி என்னும் பொருளிலும் உரை கண்டார்கள் என்பதையும், பாதீடு, இயற்கையின் ஆட்சி முறை, இப்பிறப்பில் செய்த வினை, உலகத்து இயற்கை, சமுதாய முறைமை என்றெல்லாம் ஒரு 6 கோணங்களிலே இன்றைய உரையாசிரியர் பெருமக்களும் ஆய்வு பெருமக்களும் ஊழ் என்பதற்கு பொருள் தந்திருக்கிறார்கள் என்பதையும், யார் யார் அந்த பொருளை தந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் முறைப்படுத்தி நாம் வழங்கியிருக்கிறோம். இந்த 3வது பொழிவில் திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? ஊழ் என்பதற்கு அவருடைய 10 குறட்பாக்களிலும் பின்னால் வருகின்ற உரையும் புப்பக்கம் என்று வருகின்ற அந்த குறட்பாவின் முன்வைத்து என்ன சொல்லுகிறார் என்பதை முதலிலே நாம் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். சான்றோர் பெருமக்களே, இந்த குறட்பாக்களை எல்லாம் நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது இந்த 6 கோணங்களிலே உரை கண்டார்களே சான்றோர், பொருள் கண்டார்களே சான்றோர் பெருமக்கள், அதிலே எந்த பொருள் பொருந்தும் என்பது காண்பதற்கு கூட இது பெரும் வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த ஊழ் என்ற அதிகாரத்தினுடைய முதல் பொருள் ஆகூழால் தோன்றும் அசைவு இன்மை. கைப்பொருள் போகூழால் தோன்றும் மடி என்று சொல்லுகிறார். இந்த கைப்பொருள் என்பதை பொதுவாக்கிக் கொள்ள வேண்டும். கைப்பொருள் ஆகூழால் தோன்றும் அசைவு இன்மை என்று சொல்லுகிறார். அசைவு என்று சொன்னால் சோர்வு. ஆகூழ் என்று சொல்லுகின்ற பொழுது வினைத்தொகை, இலக்கணப்படி பார்த்தால் வினைத்தொகை என்று சொல்வார்கள். முன்னதாக ஆகி அமைந்த, இப்பொழுது ஆகிக் கொண்டிருக்கின்ற, செயற்பாட்டில் இருக்கின்ற ஊழ்
இனியும் அடுத்து தொடர இருக்கின்ற ஊழ் என்ற 3 கூறுகளிலே இந்த ஆகூழ் என்பதும் வினைத்தொகையாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் போகூழ் என்பதற்கும் கூட வினைத்தொகையாக 3 காலத்திற்குமாக அமையும். இந்த குறட்பாவில் என்ன சொல்லுகிறார்? அசைவு என்றால் மனச்சோர்வு அல்லது சோம்பல். நல்ல முறைமை, நல்ல வாய்ப்பு, நல்ல சூழல் அமையுமானால் கைப்பொருள் பெறுகின்ற முயற்சியில் சோர்வு அற்று போகும் அல்லது சோர்வு இல்லாததாகும். ஆனால் அதே நேரத்தில் ஒருவனுக்கு இழப்பை தருகின்ற ஊழ் அமையுமானால் அவனுக்கு சோம்பல் அல்லது சோர்வு தோன்றும். இவ்வளவுதான் சொல்லுகிறார். நல்ல ஊழ் இருக்குமானால் அவனுக்கு நன்மை தருகின்ற ஊழ் அல்லது அவனுக்கு ஆக்கம் தருகின்ற ஊழ் இருக்குமானால் சோர்வு அற்ற நிலை தோன்றும். அவன் ஒரு கைப்பொருள் போகின்ற அளவிற்கான ஊழ் சூழல் அமையுமானால் அவனிடம் சோம்பல் தோன்றும். இதுதான் முதற் குறட்பாவிலே நமக்கு எடுத்து காட்டுகிறார் திருவள்ளுவர் பெருந்தகை. ஏன்னா ஏன் இவ்வளவு நிறுத்தி சொல்றேனாக்கா, நம்ம இவங்க சொன்ன பொருள்கள் எல்லாம் எது பொருந்தும் என்று நாம் பார்ப்பதற்காகத்தான் நான் ரொம்ப நிதானமாக சொல்ல வேண்டியிருக்கிறேன். 2வது குறளை நீங்கள் பார்த்தீர்களானால், பேதை படுக்கும் இழவுள் அறிவு அகற்றும் ஆகலுள் உற்ற கடை என்று சொல்லுகிறார். பேதை என்று சொன்னால் அறியாமை, படுக்கும் என்றால் சேர்க்கும் என்கின்ற பொருள் தருகிறது. எது சேர்க்கும்? இழவுள், அதாவது துன்பம் தருகின்ற கேடு தருகின்ற சூழல் அமையுமானால், ஊழ் அமையுமானால் அது மெல்ல மெல்ல அறியாமையை கொண்டு சேர்க்கும். உடனே சேர்க்கிறார். உடனே இருக்கின்ற அறிவு உடனே போய் அறியாமை வந்துறார். அதனால்தான் சேர்க்கும் சொல்லுகின்ற பொழுது மெல்ல மெல்ல கொண்டு வந்து சேர்க்கும் என்கின்ற ஒரு கருத்து நிலையை அவர் வைக்கிறார். அதே நேரத்தில் அவனுக்கு நன்மை தருகின்ற ஊழ், ஆக்கம் தருகின்ற ஊழ் அமையுமானால் அறிவு அகற்றும் என்று சொல்லுகிறார். உடனே அறிவு அகற்றுனா ஒரு குழப்ப நிலை இருக்கு. அறிவு அகற்றும் சொன்ன அறிவை நீக்கிவிட என்ற பொருள் அல்ல. இங்கே அகற்றும் என்பது அகல் பிளஸ் கூட்டல் தும் என்று வர வேண்டும். அகல் என்று சொன்னால் விரிவு என்பது பொருள். ஆக ஆக்கம் தருகின்ற ஊழ் அமையுமானால் அது அறிவினை விரிவுபடுத்தும். உடனே விரிவுபடுத்துகிறார். ஏதோ அங்கே வேண்டி வேற ஏதோ வேண்டி வரம் பெற்று உடனே பெரிய அறிவாளியாக உடனே மாறினான் என்பதில்லை. மெல்ல மெல்ல மேம்படுத்தும், மெல்ல மெல்ல விரிவுபடுத்தும். ஆக இழப்பினை தருகின்ற ஊழ் என்று சொன்னால் மெல்ல மெல்ல அறியாமையை சேர்க்கும். நன்மை தருகின்ற ஆக்கம் தருகின்ற ஊழ் என்று சொன்னால் அது அறிவை மெல்ல மெல்ல விரிவு செய்யும். இவ்வளவுதான் இந்த குறட்பாவிலே சொல்லப்படுகிறது. ஏன்னா இப்ப இந்த ஊழ் என்பது என்னன்றதால அந்த 6 பொருளை நீங்க வைத்து பார்த்துக்கிட்டே வரணும். இப்போ நம்ம நேற்று சொன்ன 6 பொருளை பொருத்தி பார்க்கணும். அதுக்காகத்தான் நம்ம சொல்லி வைக்கிறோம். 3வது குறட்பாவில் என்ன சொல்லுகிறார் என்றால், நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நுண்ணிய நூல் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது நுட்பமான கருத்துக்களை ஆய்வுகளை உள்ளடக்கிய நூல். பெரிதோர் இடத்துல திருவள்ளுவர் பெருந்தகை சொல்வார், அக்கி அகன்ற அறிவு. அக்கி என்று சொன்னால் ரொம்ப நுட்பமாக செல்வது, நுணுக்கமாக செல்வது. எப்பொழுதும் ஆய்வு நுணுக்கமாக செல்ல செல்ல
அது அகன்று விரிவுபட்டுக் கொண்டே இருக்கும். பல புதிய புதிய ஆய்வு முடிவுகளை தந்து கொண்டே இருக்கும். பல புதிய புதிய புலன்களாக விரிவு பெற்றுக் கொண்டே இருக்கும். அப்படி புலன்களாக நுட்பமாக சென்று புலன்களாக விரிவுபட்டு பல நுண்ணிய செய்திகளை தருகின்ற முடிவுகளை தருகின்ற நூல்களை, பல துறை நூல்களையும் ஒருவர் கற்றாலும் கூட அவர் உள்ளத்தில் இருக்கின்ற உண்மை அறிவுதான் மேலோங்கி நிற்கும். இந்த உண்மை அறிவு என்ன என்பதை நாளைக்கு நான் சொல்லப் போகிறேன். ஆக இது மூன்றாவது குறட்பா. நான்காவது, இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. இந்த உலகத்து இயற்கை என்று திருவள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார். அதற்கு நாம் விளக்கம் காண வேண்டியிருக்கிறது. நாம் இயற்கை முறைமை என்று சங்க இலக்கியங்களிலே பார்த்தோம். வெறும் இயற்கை என்று சொல்லியிருந்தால் இது இயற்கை என்று சொல்லியிருந்தாரானால் இயற்கையை மையமிட்டு தம் கருத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார் என்று பொருள் இருக்கிறது. ஆனால் உலகத்து இயற்கை என்று அவர் காட்ட நினைக்கிறார். அப்பொழுது நாம் முன்பு கண்ட சங்க இலக்கியத்தினுடைய மற்ற இரண்டு பொருண்மைகள், வாழ்வியல் சூழல், வாழ்வியல் முறைமை, அரசியல் முறைமை என்று சொல்லுகின்றோமே, அவற்றையெல்லாம் உள்ளடக்குகின்ற வகையில்தான் உலகத்து என்பதை ஒன்று காட்டுகிறார். அப்ப இந்த உலகத்து இயற்கை என்பதற்குள் மூன்று பொருள்கள் உள்ளடக்கமாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இயற்கை சூழல், இயற்கையினுடைய முறைமை, அது முதன்மையானது. அதற்கடுத்ததாக அவன் வாழ்கின்ற சூழல், அது உலகியலில் அவனுடைய நடைமுறையில் அமைந்திருக்கின்ற, அவனுக்காக அமைந்திருக்கின்ற சூழல். பெரிதொன்று அவனை முன்னிறுதி ஆட்சியாக அமைந்திருக்கின்ற அரசியல் அமைப்பினது சூழல். இந்த சூழல்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு தொடராகத்தான் உலகத்து இயற்கை என்ற அந்த தொடரை திருவள்ளுவர் பெருந்தகை பயன்படுத்துகிறார். இது ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது. நாம் திருவள்ளுவருடைய இறையியல் கோட்பாடுகளை பற்றி, இறையியல் சிந்தனைகளை பற்றி நாம் படிக்கின்ற பொழுது அவருடைய இறைமை கோட்பாட்டிற்கு ஒரு பெயர் தந்தார் என்று நாம் பார்த்தோம். அந்த பெயர் தான் உயிர் துடிப்பானது, பொய்தீர் ஒழுக்க நெறி. ஆக தாம் சொல்ல வருகின்ற இயற்கை இறைமை நெறி என்பது பொய்தீர் ஒழுக்க நெறி, பொய்மை கலவாத, பொய்த்து போகாத இறைமை நெறி என்று சொல்லுகிறார். அதற்கு காரணம் எல்லாம் நான் விளக்கி சொல்லியிருக்கின்றேன். கற்பனையாக கடவுள் சிந்தனைகளை எல்லாம் உள்ளடக்கம் செய்யாது, பொய்த்து போகாது நெறியாக அவர் புதிதாக படைக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை போன்றுதான் ஊழ் என்பதற்கு ஒரு விளக்கம் தருவது போன்று, தாம் சொல்ல வருகின்ற ஊழ் எது என்பதை எடுத்து காட்டுவது போன்று அவர் கையாளுகின்ற அந்த பொருண்மைதான் உலகத்து இயற்கை. இதைத்தான் பின்னால் வருகின்ற புலவர் குழந்தை அவர்கள், வாசுப மாணிக்கம் அவர்கள், தமிழண்ணல் அவர்கள், இளங்குமரனார் அவர்கள் போன்ற சான்றோர் பெருமக்கள் எல்லாம் இந்த உலகத்து இயற்கை என்று கொண்ட இந்த பொருண்மை எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் விளக்கம் தர முனைகிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அது எப்படிப்பட்டது என்றால் இருவகைப்பட்டது. அந்த முயற்சி ஒன்று பொருள் சேர்ப்பதற்கான முயற்சி, இன்னொன்று அறிவு தேடி சேர்ப்பதற்கான முயற்சி. இந்த இரண்டு முயற்சிகளும் வெவ்வேறாக அமைந்து விடுகின்றது என்ற ஒரு கருத்தாக்கத்தை இங்கே வைக்கிறார். உலகத்தினுடைய இயற்கை என்பது இந்த இரண்டு கூறுபாடுகளை கொண்டது என்ற ஒரு கருத்தை அங்கு வைக்கிறார். நான்காவது குறட்பா, ஐந்தாவது குறட்பா நாம் பார்க்க வேண்டும் என்றால், நல்லவை எல்லாம் தீய ஆம், தீயவும் நல்ல ஆம், செல்வம் செயற்கு. ஆம் என்பது ஆகும் என்ற பொருள். நல்லவையெல்லாம் தீயவாம். நம்ம பார்க்கிறோம், ஒரு நல்ல செயல் கூட தீயமையாக மாறிவிடும் என்கின்ற ஒரு கருத்து இங்கே கிடைக்கிறது. தீய செயல் கூட நல்லதாக மாறிவிடும். என்ன இது புதிராக இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம்.
ஒரு நல்ல தமிழ் உணர்வுடைய ஒரு சான்றோர், நல்ல பகுத்தறிவு சிந்தனை உடைய ஒருவர். அவர் என்ன நினைக்கின்றார்? தான் பொருளீட்டு வேண்டும் என்று நினைக்கிறார். பொருளீட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற அவர் என்ன செய்கிறார் என்றால், நல்ல நூல்களை விற்பனை செய்ய தொடங்க நினைக்கின்றார். அவரை பொறுத்தவரை அவருடைய சார்பு நிலையில் ஒரு எழுச்சியை தமிழகத்தில் உண்டாக்க முடியுமா என்று எண்ணி பார்க்கிறார். அதனால் அவர் என்ன செய்கிறார்? எப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் கொண்டு வர நினைக்கின்றார் என்று சொன்னால், தமிழ் எழுச்சி, புதிய எழுச்சியை, அறிவு சார்ந்த எழுச்சியை உண்டாக்க முடியுமா என்று அவர் நினைக்கிறார். அவர் சார்ந்த நிலை. அதற்காக அம்பேத்கர் தந்த அந்த நூல்கள், பெரியார் தந்த நூல்கள், அதன் பிறகு ஈழத்து பெருமகனார் தந்த நூல்கள், அது பொது உடைமை சார்ந்த நூல்கள் என்றெல்லாம் பார்க்கின்றார். இப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் கொண்டு வந்து வைத்து, நிறைய அடுக்கி வைத்து, இதை வைத்து நான் எனக்கும் பொருள் கிடைக்க வேண்டும், அதே நேரத்தில் மனித செய்த தமிழ் சமுதாயத்திற்கும் அறிவு பெருக வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். இதை போன்று அறிவு தருகின்ற நல்ல நூல்கள், சித்தர்கள் தொடர்பான அறிவு சார்ந்த, அவர்கள் சொன்ன அறிவு சார்ந்த நூல்கள், அதன் பிறகு ராமலிங்க அடிகளார் சொன்னவற்றிலே அறிவு சார்ந்தனவாக எடுக்கின்ற நூல்களை எல்லாம் கொண்டு வந்து வைத்து பெரிய அளவில் குவித்து வைத்து அதற்கென்று ஒரு தனி அமைப்பு அமைத்து இவர் விற்பனைக்கு கொண்டு வருகிறார். அதிலிருந்தான் இவருக்கு வருவாய் வர வேண்டும். ஆக இது என்ன ஆகிறது என்றால், இது பார்க்கின்ற மாற்று சிந்தனையாளர்கள், இவர் இறைமை சிந்தனை, கடவுள் சிந்தனைக்கு மறுப்பாளராக இருக்கிறார். இவர் தருகின்ற இந்த சிந்தனை பரப்பப்படுமானால் கடவுள் மறுப்பு சிந்தனையாக, நமக்கு எதிர்ப்பு சிந்தனையாக வந்துவிடும் என்று எண்ணுகின்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு நாள் அவர் அறியாமல் அந்த வைத்திருந்த அந்த குடிலை, புத்தகங்கள் வைத்திருந்த குடிலை தீமூட்டி எரித்து விடுகிறார். இப்பொழுது என்ன ஆகிறது? இப்பொழுது நல்ல நிலைதான், நல்லதுதான் நினைத்தார். அவருடைய பார்வை நல்ல பார்வைகள் தான், அதிலிருந்து பொருளீட்ட நினைத்தார். ஆனால் இப்பொழுது அது வேறொரு சிலருக்கு அது மாற்று பார்வையாக அமைந்து, அது தீய பார்வையாக அமைந்து இவருக்கே தீமை தந்துவிட்டது என்று பார்க்க. ஆக நல்லது செய்ய நினைத்த ஒன்றே இப்பொழுது தீமையாக இவருக்கு வாய்ப்பு விட்டது. அதனால்தான் திருவள்ளுவர் பெருந்தகை நல்லவை எல்லாம் தீயவை ஆகும் என்பதைத்தான் தீய ஆம் என்று சொல்கிறார். அது இது ஒன்று. அப்ப இரண்டாவது, தீயது எப்படி நல்லதாகும்? ஒருவர் பொருளீட்ட நினைக்கின்றவர் என்ன செய்கின்றார் என்றால், கள்ளுக்கடை திறக்கிறார், இந்த மதுக்கடை திறக்கிறார். மதுக்கடை திறந்து வைத்து விட்டு நல்ல பொருள் ஈட்டுகிறார். நல்ல அதுலதான் இப்ப வருவாய் என்பது அதுதான் அதிகம் வரும். எல்லாருக்குமே அரசியல்வாதிகளானாலும் சரி, எல்லாருக்குமே பொருள் சேர்க்கின்ற ஒரு நல்ல செயல் என்ன என்று சொன்னால், மதுக்கடை திறந்து வைத்து எல்லாரையும் மயக்கத்தில் வைக்க வேண்டும். அப்படி வைத்தால்தான் பொருள் நிறைய கிடைக்கும். சரி, இவர் பொருள் ஈட்டிய பிறகு என்ன செய்ய, அந்த மதுக்கடையிலிருந்து பொருள் கிடைக்கிற பொருள் என்ன செய்யறார்? நிறைய பொருள் சேர்த்து விடுகிறார். அந்த சேர்த்த பொருளை என்ன செய்கிறார் என்றால், நாம் மக்களை கவர வேண்டுமானால் இதில் ஒரு சிலவற்றை அவர்களுடைய நன்மைக்காக, பயனுக்காக, நற்தொண்டுக்கு நாம் பயன்படுத்துவோம் என்று நினைத்து அந்த தொண்டுக்காக அவர் பயன்படுத்துகிறார். மக்களுடைய நல்வாழ்வுக்காக அதில் வருகின்ற பணத்தை பயன்படுத்துகிறார். இப்பொழுது மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? நமக்காக தொண்டு செய்கிறாரே, அப்ப இவர் விற்கின்ற கள்ளுக்கடையிலே நாம அதிகமாக போய் பொருள் வாங்கி அவருக்கு பொருள் சேருமாறு செய்வோம் என்று சொல்லி இப்பொழுது கள்ளுக்கடையில அதிகமான விற்பனைக்கு வந்துவிட்டது. இப்பொழுது என்ன ஆயிற்று? தீயதும் நல்லதாக மாறிவிட்டது. ஆக இப்படி இயற்கை வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது நல்லவை எல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு என்ற கருத்தாக்கத்தை அங்கே வைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆறாவது குறட்பாவிலே பரியனும் ஆகாவாம் பாலல்ல, உய்த்து சொறியினும் போகாதம. என்னன்னா, நமக்கு உரிமை இல்லாதவற்றை நமக்கு உரிமை உடையதாக எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், எனக்கு உரிமை வேண்டும், இது எனக்கென்று நாம் எத்தனைத்தான் உரிமை பாராட்டினாலும் அது நம்மை விட்டு போய்விடும். ஏனென்றால் அது நமக்கு உரிமை இல்லாதது. அதற்கு நாம் உரிமை பாராட்டுகிறோம், ஆனால் அது நம்மை விட்டு போய்விடும். ஆனால் நமக்கே உரிமை உடையதாக இருக்குமானால்,
நம்முடைய உரிமை பொருள் என்று சொன்னால் அதை எங்கே எடுத்து கொட்டினாலும் எங்கே தூக்கி எறிந்தாலும் அது நம்மை விட்டு போகாது, நம்மையே நாடி வரும். இதுதான் இந்த குறட்பாவிலே அவர் சொல்லுகின்றார். அதற்கடுத்து ஏழாவது குறட்பாவிலே நீங்கள் பார்ப்பீர்களானால், வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது, அப்படி என்று சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வகுத்தான் வகுத்த வகை என்று சொல்லுகின்ற பொழுது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பல பேர் பொருள் எழுதுகின்ற பொழுது என்ன சொல்லிவிட்டார்கள், முறையில்லா முறைகளில் சென்று பொருள் ஈட்டினால் அது என்ன ஆகும், அவற்றை அவன் அனுபவிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஒரு சாதாரண பொருள் சொல்லிவிடுகிறார். முறையற்ற முறைகளில் வகுத்தான் என்பதற்கு ஒரு பொருள் அதை கொள்ளுகிறார். நீங்க தெரியும், இந்த பணம் எல்லாம் பல முறையில கொள்ளடிச்சு ஊழல் செய்து சேர்த்தவங்க எல்லாம் கடைசியில எல்லாம் எங்க போனாங்க, என்ன அனுபவிச்சாங்க, அப்பா கொசு அடிக்குதுன்னாங்க, நாற்று அடிக்குதுன்னாங்க, என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனா கோடான கோடி பொருள்களை சேர்த்தவங்க அத்தனை பேரும் அந்த பொருளுக்கே உரிமை இல்லாமல் சிறைச்சாலையிலே வாடியதை நாம் பார்க்கிறோம். இன்னும் வாடப்போவதையும் நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு வரலாற்று நிலையாக பார்க்கிறோம். இது ஒரு பொதுவான கருத்து. ஆனால் அது இந்த ஆழ்ந்த கருத்து என்ன என்று சொன்னால், உலக இயற்கையோடு ஒட்டாமல் அதை புறக்கணித்து விட்டு பொருள் சேர்க்க நினைத்தால் அந்த பொருளை அவன் அனுபவிக்க முடியாது. உதாரணத்திற்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டு காட்டலாம். ஒன்று, ஒரு நல்ல இயற்கையான சூழல், ஒரு நல்ல தீவு, கடலுக்குள் இருக்கின்ற ஒரு நல்ல அழகான அந்த பச்சை பசேல் என்ற இயற்கையினுடைய அத்தனை செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் சூழ்ந்து கிடக்கின்ற ஒரு நல்ல சிறிய தீவு. அந்த தீவில் ஒரு சுற்றுலா, பெரிய சுற்றுலா விடுதி, மிகப்பெரிய பங்களா என்று சொல்லுகிறோம் பாருங்க, அப்படி பெரிய சுற்றுலா விடுதி. அந்த சுற்றுலா விடுதியை என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் அது ஏறத்தாழ கடல் மட்டத்திற்கு நிகரான நிலையில் இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் கடல் அலை உள்ளே சென்று அதை அழிந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அப்படி என்ற ஒரு கருத்து முன்வைக்கிறார். ரொம்ப கிட்டத்தில் தான் இருக்கிறது, கொஞ்சம் மேடாக இருக்கிறது, எந்த நேரத்திலும் கடல் அலைகள் உள்ளே புகுந்து அதை அடித்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நினைக்கிறார். அப்ப உடனே ஒருத்தர் பார்க்கிறார், என்னைக்கோ வரப்போவது வச்சு நமக்கு என்ன கவலை, இப்ப நாம கோடி கோடியாக சேர்த்து விட முடியும், ஏன்னா மிகப்பெரிய சுற்றுலா களமாக அது அமைந்திருக்கிறது, சுற்றுலா விடுதியாக இருக்கிறதுன்னு சொல்லி பல கோடி ரூபாய் போட்டு அதை வாங்கினார். வாங்கிய பிறகு பார்த்தால் கோடி கோடியாக பொருள் கொட்டி சேருகிறது. அவர் அந்த இயற்கை முறைமைகள் எல்லாம், இயற்கையை பற்றி சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்துவிட்டு இப்பொழுது அந்த சுற்றுலா விடுதியை எடுத்து பயணிகள் நிறைய வர கோடிக்கணக்கான பொருளை அவர் நன்றாக சேர்த்து விடுகிறார். சேர்த்து விட்ட பிறகு என்ன ஆகிறது என்று சொன்னால், ஒரு நாள் கடல் அலை பொங்கி எழுகிறது, அந்த தீவையே அழித்து விடுகிறது. எல்லா பொருளும் அங்குதான் வைத்திருந்தார். அந்த விடுதிக்குள்ளதான், அந்த சுற்றுலா விடுதி பயணிகள் விடுதிகளுக்கு அந்த விடுதி தான் வைத்திருந்தார். இப்பொழுது என்ன ஆயிற்றுங்க, அதை அவர் அனுபவிக்க முடியாமலே போய்விட்டது. ஆக இங்கே உலக இயற்கையோடு முறைமையோடு ஒட்டாமல் அதற்கு மாறாக சென்று எவ்வளவுதான் கோடி கோடியாக பொருள் ஈட்டினாலும் அதை நாம் அனுபவிக்க முடியாது, அந்த ஈட்டியவர் அதை அனுபவிக்க முடியாது என்ற கருத்து இங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. இது 7வது குறட்பா. 8வது குறட்பா என்ன சொல்லுகிறது, துறப்பார்மன் துப்புரவில்லார் உறப்பால ஊட்டா கழியுமென் என்று சொல்லுகிறார். அதாவது துய்க்க வேண்டிய பொருள்கள் ஒருவருக்கு துய்ப்பதற்கு கிடைக்கவில்லை என்றால் அவர் துறவு மேற்கொண்டு விடுவாரோ, அல்லது துறவு மேற்கொள்வதுதான் நல்லது என்கிற கருத்தாக்கத்தை அங்கே முன்வைக்கிறார். அடுத்து 9வது குறட்பாவிலே பார்ப்பீர்களானால், நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லல் படுவது எவன். நல்ல சூழல்கள் தமக்கு வாய்த்து நல்ல நன்மைகள் தமக்கு கிடைக்குமானால், நல்ல ஆக்கங்கள் தமக்கு கிடைக்குமானால் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். ஆனால் அதே நேரத்தில் சூழல்கள் மாறி தீமைகள் வந்து சேருமானால் ஏன் துன்பப்படுகிறீர்கள்? நல்லது வருகின்ற பொழுது மகிழ்ச்சி என்றால், தீயது வருகின்ற பொழுதும் இயற்கையாக ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும், அங்கே ஏன் துன்பப்பட வேண்டும் என்று கேட்கிறார் திருவள்ளுவர் பெருந்தகை. இந்த 10வது குறள் இந்த அதிகாரத்தினுடைய உயிர் நாடியான குறள்.
ஊழின் பெருவலி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்தோடும். அப்ப ஊழை வெல்ல முடியாது என்று உரை எழுதுகிறார்கள். வெல்ல முடியாதுன்னு உரை எழுதினாக்கா பின்னால் வருகின்ற குரட்பா ஊழையும் முப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணர்த்துபவர் என்ற குரட்பா அடிபட்டு போகும். அப்ப இதற்கு பொருள் காணுகின்ற பொழுது எப்படி காண வேண்டி இருக்கிறது என்றால், ஊழின் பெருவலி யாவுள, அது நன்றாக தெரியும். ஊழை விட வலிமை உடையது, ஆற்றல் உடையது எது இருக்கிறது? அந்த ஊழையும் நாம் வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு, ஊழையும் மாற்ற வேண்டும், அந்த ஊழினுடைய வலிமையை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒருவன் வேறொரு வழியை சிந்தித்தால், சூழ்தல் என்று சொன்னால் சிந்தித்தல், மாற்று வழியை பற்றி ஆராய்தல். அப்படி ஒரு மாற்று வழியை பற்றி ஆராய்கின்ற பொழுதும் கூட அந்த ஊழ் முன்னே நிற்கும். அந்த ஊழ் உன்னை தடுக்கிறாது, உனக்கு தடுப்பது போல முன்னே நிற்கும், அவ்வளவுதான். அதனால்தான் மற்றொன்று சூழினும் தான் முந்துரும், முன்னே நிற்கும். நீ ஒரு சிந்தனை சிந்திக்கிறாய், ஆக இப்படி போயிட்டு நாம் ஊழை வெற்றி கொள்ள முடியுமான்னு நினைக்கிறாய், அந்த வகையில அந்த இடத்துல அந்த ஊழ் நிற்கும். அப்ப மறுபடியும் நீ இன்னொரு வகையை சிந்திக்கிற, அப்ப மறுபடியும் அங்க நிற்கும். அப்ப ஊழ் என்பது உனக்கு முன் காட்சி தோற்றிக் கொண்டே இருக்கும். அதனால்தான் பின்னால் வருகின்ற குரட்பாவிலை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உறைவின்றி தாழாதுணற்றுபவர் என்கிறார். ஊழையும் உப்பக்கம் காண்பர்னா எல்லாரும் உரை எழுதுகின்ற பொழுது ஊழையும் வென்று விடுவார்கள் எழுதுறாங்க. ஊழை வெல்லவே முடியாது. உப்பக்கம் காண்பர் என்றால் புறங்காண செய்வர். நேரடியாக ஒரு பாதை இருக்கிறது, அந்த பாதைக்கு அதன் பிறகு ஒரு பைபாஸ் பாதை ஒன்றோடு இருக்கிறதுன்னு வைத்துக்கீங்க. நீங்க நேரா போனா கொஞ்சம் துன்பம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பைபாஸ் வழியா நீங்க போயிடுறீங்க, அந்த பின்னால வளைவு பக்கமாக நீங்க போயிடுறீங்க. கொஞ்ச நேரம் தான், அதுவரையில நீங்க ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஓ நாம் அந்த ஊரை அந்த பகுதி நாம் மகிழ்ச்சியாக வென்று வந்து கொண்டிருக்கிறோம். கடைசியில மறுபடியும் எங்க போய் சேருவீங்க? அந்த மறுபடியும் அந்த ஊர்பாதையில தான் போய் சேரும். ஆக ஊரை வெல்ல முடியாது. ஆனால் கடுமையான உழைப்பு இருக்கின்ற பொழுது என்ன ஆகும் என்று சொன்னால், ஊழினை தலை சாய வைக்க முடியும், ஊழினை புறங்காண வைக்க முடியும். கொஞ்சம் நேரம் அப்படி தள்ளி வைக்க முடியும், அவ்வளவுதான். புறங்காண வைக்க முடியும், அது மறுபடியும் திரும்பிக்கும். ஆக இந்த பொருள் தான் சரியாக அமையுமே தவிர ஊழை வெல்லவே முடியாது. நன்றாக நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே ஊழை புறங்காண செய்யலாம். இப்ப நல்ல ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது, மரம் செடிகள் எல்லாம் அடித்துக் கொண்டு போகிறது. ஆனால் அங்கு இருக்கின்ற நாணல் என்ன செய்கிறது? அப்படியே தலையை தாழ்த்தி அந்த அந்த வெள்ளம் போகின்ற வரையிலும் பார்க்கிறது. அதன் பிறகு மீண்டும் தலை நிமிர்த்திக் கொள்கிறது. அதுபோன்றுதான் ஊழும். நம்முடைய கடுமையான உழைப்பு இருக்குமானால், கடுமையான முயற்சி இருக்குமானால் ஊழை தலை சாய வைக்கலாம். ஆனால் எப்பொழுதாவது நம்முடைய முயற்சி குன்றுமானால் மறுபடியும் ஊழ் தலை நிமிர்ந்து நிற்கும். அதைத்தான் இந்த குரட்பாவிலே அழகாக திருவள்ளுவர் நமக்கு எடுத்து காட்டினார். இப்ப இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எங்காவது விதி இருக்கிறதா? விதி என்ற ஒரு கருத்தாக்கம் எங்காவது வருகிறதா என்று பார்த்தால், எந்த ஒரு இடத்திலும் விதி என்கின்ற ஒன்று அல்லது முன்பிறப்பில் நாம் செய்த நன்மை தீமைகள் இப்பிறப்பில் வரும் என்ற கருத்து இங்கே இருக்கிறதா என்றால் இல்லை. அதே போன்று இப்பிறப்பில் செய்கின்ற நன்மை தீமைக்கு ஏற்ற நன்மை தீமைகள் விளையும் என்று இருக்கிறதா என்றால் இல்லை. ஆக அந்த விதி கோட்பாடு என்பது இங்கே இல்லை என்று நாம் நினைக்கிறோம். அதனால்தான் விதி என்றும் ஊழ்வினை என்றும் பழவினை பயன் வந்தவருக்கே அடைதல் என்கின்ற கருத்தாக்கத்திற்கும் இந்த 10 குரட்பாக்களிலும் எங்கும் இடமில்லை. இதுதான் நான் இவ்வளவு தூரம் இந்த கருத்தை நான் நிறுத்தி சொன்னதற்கு காரணம், இது உலகத்து இயற்கையின்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் உலகத்து இயற்கை என்று சொன்னார். இயற்கை சூழல், அவன் வாழும் சூழல், அவனுக்காக அமைந்திருக்கின்ற அரசியல் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த சூழல்கள், இவையெல்லாம் தான் ஒன்று ஊழாக சேர்ந்து ஒருவனை முன்னிறுத்தி தள்ளி செல்லுகிறதே தவிர அவன் போன பிறப்பில் செய்த பாவங்கள் இந்த பிறப்பில் வந்தன என்றோ, அவன் போன பிறப்பில் செய்த நன்மைகள் இந்த பிறப்பில் வந்தன என்றோ
கொள்வதற்கு இந்த 10 குறட்பாக்களிலும் அந்த 11வது குறட்பாக்களிலும் சொன்னனே அதிலும் எங்குமே இடமில்லை. இதுதான் நாம் எண்ணி பார்க்கத்தக்க ஒன்று. ஆகவே பின்னால் சிலப்பதிகாரத்தில் தான் ஊழ்வினை என்று வருகிறது. அதுதான் விதி கோட்பாடு. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது விதி கோட்பாடு. ஆனால் இங்கே விதி கோட்பாடு இங்கே இல்லை. அதற்கு மாறாக முறைமை கோட்பாடு, உலகத்து இயற்கை கோட்பாடு, இயற்கை சூழல், அவன் வாழுகின்ற அந்த இயற்கை சூழல், எந்த இயற்கை சூழலில் வாழ்கிறானோ அது பொறுத்தது. அண்டார்டிகாவிலே வாழ்ந்தால் அந்த சூழல், அல்லது இந்தியாவிலே வாழ்ந்தால் இந்த சூழல், பாலைவனங்களில் சகாரா பாலைவனம் போன்றவற்றிலே வாழ்ந்தால் அங்கிருக்கின்ற சூழல், அதுதான் இயற்கை சூழல். அதன் பிறகு அவன் வாழ்கின்ற சூழல், எந்த சூழலில் வாழ்கிறான், எப்படிப்பட்ட மக்களோடு வாழ்கிறான், எப்படி தாய் தந்தையரோடு, எப்படிப்பட்ட தாய் தந்தையரோடு எந்த இடத்தில் வாழ்கிறான் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஒருவன் வாழ்க்கை முறையை மாற்றி அமைப்பது, அவனுடைய ஆக்கத்திற்கும் அவனுடைய அழிவிற்கும் வழி தருவது அவன் வாழுகின்ற சூழல் என்பது மற்றொன்று. இயற்கையும் ஆக்கத்திற்கும் வழி தரும், அழிவிற்கும் வழி தரும். அவன் வாழும் சூழலும் ஆக்கத்திற்கும் வழி தரும், அழிவிற்கும் வழி தரும். அவனுடைய அரசியல் சூழலும் ஆக்கத்திற்கும் வழி தரும், அழிவிற்கும் வழி தரும். ஆக அரசியல் பொருளியல் சார்ந்த அத்தனை சூழல்களையும் தான் உலகத்து இயற்கை என சொல்லுகிறார். அதுதான் ஊழ். அதனால் மற்றவர்கள் சொன்ன எல்லா பொருள்மைகளில் இருந்தும் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்து இயற்கை என கொண்டு பொருள் கொண்டார்களே, அந்த பொருள்தான் ஊழ் என்பதற்கு பொருத்தமாக அமைகின்ற பொருள் என நான் கருதுகிறேன். அதற்கடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்று, இந்த ஆகூழ் என்ன செய்யும், போகூழ் என்ன செய்யும். ஆக்கம் தருகின்ற ஊழ் என்று சொல்லுகின்ற அந்த முறைமை, அதற்கான சூழல், அது என்னென்ன செய்யும். அழிவை தருகின்ற அல்லது பொருள் இழப்பிற்கு காரணமாகின்ற அந்த போகூழ் அது அமையுமானால் என்னென்ன நிகழும் என்பதை நாம் ஒரு பட்டியலிட்டே பார்க்கலாம். இந்த குறட்பாக்களை அடிப்படையாக கொண்டே பட்டியலிடலாம். ஆகூழ் என்பது மன உறுதியை உண்டாக்கும், மனச்சோர்வில்லாது செய்யும். போகூழ் என்பது சோம்பலை அல்லது மனச்சோர்வை உண்டாக்கும். இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு. ஆகூழ் என்பது அறிவை படிப்படியாக விரிவாக்கும். போகூழ் என்பது அறியாமையை படிப்படியாக சேர்க்கும். 3, ஆகூழ் என்பது பலதுறை நூல்களை கற்றாலும் உண்மை அறிவை மட்டும் மிகுவிக்கும். போகூழ் என்பது பல நுண்ணிய நூல்களை கற்றாலும் எல்லா துறைகளிலும் மேம்பட செய்யாது, எந்த மேம்பாட்டையும் உண்டாக்காது. ஆகூழ் என்பது செல்வம் சேர்க்கின்ற பொழுது தீயனவற்றையும் நல்லனவாக்கும். போகூழ் என்பது நல்லனவற்றையும் தீயனவாக்கும். அடுத்தது ஆகூழுக்கு இல்லாத போகூழுக்குரியது என்ன என்றால், கோடி கோடியாக தொகுத்தாலும் தூய்க்க வைக்காது. இது போகூழ். கோடி கோடியாக சேர்த்தாலும் அதை தூய்க்க அது வைக்காது. அடுத்ததாக அடைய வேண்டியனவற்றை அடைய விடாது செய்யும். இதெல்லாம் போகூழுடைய நிகழ்வு. ஆகூழ் என்ன செய்யும் என்றால் மகிழ்வு தரும். போகூழ் என்ன செய்யும், துன்பம் தரும். போகூழ் பெரும் வலிமை உடையது, அது நாம் மறுக்க முடியாது. போகூழ் பெரும் வலிமை உடையது. ஒருவர் தன்னை முந்த நினைப்பின் தானே முந்தி நிற்கும், இது போகூழ். ஆகூழ்னா வழிவிட்டு நிற்கும். போகூழ் அப்படி அல்ல, முந்தி வந்து நீங்க தடையாக நிற்கும். அதனால்தான் கேட்டார், ஊழின் பெருவழி யாவுலன்னு அவர் கேட்டதற்கு காரணம் இந்த போகூழ் தான். அதை விட ஆற்றலானது வேறு எதுவும் இல்லை. ஆனால் தளராத முயற்சி உடையவரிடம் இந்த போகூழ் என்று சொல்லக்கூடியது சற்று தலை சாய்ந்து போகும். ஆனால் இன்னொன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன என்றால், ஒருவன் ஒரு கொலைகார குடும்பத்தில் பிறந்து விட்டான். அவன் அப்பன் கொலைகாரன், பாட்டன் கொலைகாரன்.
அப்ப இவனை என்ன சொல்லுவாங்க எல்லோரும்? இவன் கொலகார குடும்பத்தில் இருக்கின்றவன், கொலகார பாட்டனுக்கு பிறந்தவன், கொலகார அப்பனுக்கு பிறந்தவன். இது அவன் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற பழி. இதே நண்பர், இப்படி பழிக்கு உருவாக்கப்பட்ட ஒருவன் சமுதாய நலன் கருதி தன்னுடைய வாழும் சமுதாயத்திற்காகவும் பிறவற்றிற்காகவும் தன்னை ஈகம் செய்து கொண்டு வாழ்கிறான் என்று சொன்னால் என்ன ஆகும்னு கொஞ்சம் பாருங்க. இவனுடைய அயராத முயற்சி என்ன ஆகும்? இவன் கொலைகார அப்பனுக்கு பிறந்தவன் என்கின்ற அந்த எண்ணத்தை மெல்ல மெல்ல தலைசாய வைக்கும். இவன் கொலைகார பாட்டனுக்கு பிறந்தவன் என்ற அந்த பெயரை மெல்ல மெல்ல தலைசாய வைத்து, இந்த குடும்பத்துல கூட இப்படி ஒரு வள்ளலா, எல்லாருக்கும் உதவுறானே, பிறந்த குடும்பம் தப்பாக இருந்தாலும் இவனுடைய வாழ்க்கை இப்பொழுது இவ்வளவு பெரிதாகி நன்றாக இருக்கிறதுன்னு சொல்லும்போது அதை மெல்ல 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 அது வளர்கின்ற பொழுது என்ன ஆகும்? அவனே ஒரு வள்ளலாக்கி விடுகிறான். எங்க சமுதாய வள்ளல் இவர், எங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவர், தன் பொருளை எல்லாம் எங்களுக்கே தருகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது என்ன ஆகும்? அவன் அப்பன் பாட்டன் பற்றிய அந்த வரலாறு கொஞ்சம் அப்படியே தலை சாய்ந்து போயிடும். இவன் வரலாறு தூக்கி நிற்கும். ஆனா மறைந்து போயிடாது. வரலாறு எழுதுகின்ற பொழுது மறைந்துடாது இல்ல, ஆனா அதை முனைமழுங்க செய்யும் அல்லது தலை சாய வைக்கும். அது இவன் வாழுகின்ற காலம் வரை, இவன் மக்களுக்காக உழைக்கின்ற காலம் வரை இவன் குடும்பத்திற்கு கிடைத்த அந்த கெட்ட பெயர் தலை சாய்ந்து நிற்கும். ஆனால் வரலாறு என்று வருகின்ற பொழுது அல்லது அடுத்த தலைமுறையில் யாராவது தவறாக வருகின்ற பொழுது என்ன செய்து விடுவார்கள்? அவன் பாட்டன் கொலைகாரன், அப்பம் வள்ளல், இவன் பார் எப்படியோ என்ன செய்யுதுன்னே தெரியாம தவிச்சிருக்கான்னு அப்ப தலைக்கு மாறும் இப்ப மறுபடியும். ஆகவே எப்பொழுதும் ஊழ் என்பது எப்பொழுதும் நல்லது பெரிதாக முயற்சித்து செய்கின்ற பொழுது தலை சாய்ந்து நிற்கும் என்பதுதான் உண்மை. அது என்றைக்கும் நம்மை விட்டு நீங்காது. ஏனென்றால் அது இயற்கை சூழல். இயற்கை சூழல் எந்த காலத்திலும் நாம் எங்கு வாழ்கிறோமோ அந்த காலத்தை ஒட்டி அந்த சூழல் இருந்துதான் தீரும். வாழுகின்ற சூழல் நாம் எங்கே சென்று வாழ்ந்தாலும், இந்தியாவில் தமிழகத்தில் பிறந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வாழுகின்ற சூழல் இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாடுகளிலே அயலகத்தில் சென்று வாழுகின்ற சூழல் இருக்கின்ற பொழுது அந்த சூழலுக்கு ஏற்றார் ஒன்று நம்மை அது தாக்குகிறது. அந்த சூழல் யாராக இருந்தாலும் அந்த நாட்டினுடைய ஆட்சியியல், அந்த நாட்டினுடைய பொருளியல், அந்த நாட்டினுடைய அமைப்பினியல் எல்லாமே நம்மை தாக்குகிறது. ஆக எங்கே நாம் சென்றாலும் நம்ம அந்த இயற்கை சூழல், நாம் வாழும் சூழல், அன்றைய அரசியல் பொருளாதார சூழல் அத்தனையும் நம்மை தாக்குகின்றன, நம்மை பாதிக்கின்றன. அந்த பாதிப்பு தான் ஊழ். அதை எந்த நேரத்திலும் யாராலும் மாற்ற முடியாது. அதை தலை சாய வைக்க முடியும். அவ்வளவுதான். இதை தாங்க திருவள்ளுவர் சொல்றார். அதனால ஊழின் பெருவழி யாவுள மற்றொன்று சூடிலும் தான் முந்தும் என்பதும், ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணர்த்துவர் என்பதும் முரண்பாடான கருத்து வள்ளுவர் சொல்லியிருக்கார். ரெண்டும் தப்பா வேறு, ரெண்டும் ஒன்றுபடாத கருத்து இல்லவே இல்லை. நான் சொன்ன பொருளை வைத்து பார்ப்பீர்களானால் இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய குரல்கள் தானே தவிர முரண்பாடான குரல்கள் இல்லை. அங்கே நாம் பார்த்தோம், ஊழை விட வலிமையுடையது ஒன்றுமில்லை. அதை நாம் தலைசாய வைக்க நினைத்தாலும், ஒன்றை நாம் ஆராய்ந்து செய்து கொண்டு ஆராய்ச்சி செய்தாலும் அது முன்னே வந்து நிற்கும். உன்னை அழுத்திடாது. அது எப்பவுமே அங்கதான் வந்து நின்றுட்டு இருக்கும். ஆனால் விடாமுயற்சி என்பது உன்னிடம் தொடர்ந்து இருக்குமானால் அது சற்று தலை சாய்ந்து போகும். அவ்வளவுதான். அது போயிடாது, அது தலை சாய்ந்து போகும். அந்த இரண்டும் தான் இங்க தெளிவுபடுத்தி ஒரு தொடர்பு நிலையில் வைத்திருக்கிறாரே தவிர ரெண்டிலும் முரணே. ஆக நாம் ஏன் பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த கட்டத்தில் நாம் நினைப்பது ஊழ் என்பது உலகத்து இயற்கை. அது ஆகூழ் போகூழ் என்று இருவகைப்படும். ஆகூழ் என்பது ஆக்கம் தரும் ஊழ், போகூழ் என்பது பொருளையும் மற்றவற்றையும் போக்கும் நிலைமைக்கு உரிய ஊழ். இதனை ஆகலூழ் என்று சொல்லுகிறார் ஆக்கம் தரும் ஊழை இன்னொரு பெயரில். இந்த போகூழ் என்பது இழவூழ் என்று இன்னொரு பெயரால் வழங்குகிறார். ஆக இரு வகையாக திருவள்ளுவர் பகுத்து காண்பது என்பது
வரலாற்றில், தமிழ் இலக்கிய வரலாற்றில் இதுதான் முதல் முறை. அவர்தான் இந்த சொல்லாட்சிகளை முதல் முறையாக உருவாக்குகிறார். தமிழுக்கு புதிய ஆக்கங்களை தந்தவர். புதிய புதிய சொல்லாக்கங்களை, நிறைய நூற்றுக்கணக்கான சொல்லாக்கங்களை, 100க்கு மேற்பட்ட சொல்லாக்கங்களை தமிழுக்கு தந்த பெருந்தகை திருவள்ளுவர். இன்னொன்று சொல்வார், தாளாண்மை, வேளாண்மை, வாளாண்மை, ஆண்மை வைத்துக்கிட்ட பல சொற்களை உருவாக்குவார். இப்படி தமிழுக்கு சொல்லாக்கங்கள், தொடராக்கங்களை புதிதாக படைத்த திருவள்ளுவர் பெருந்தகை தான் இந்த ஆகூழ், ஆகலூழ், கோகூழ், இழவூழ் என புதிய பெயராக்கங்களை இந்த தமிழ் மண்ணிற்கு வழங்கிய பெருமைக்குரியவராக விளங்குகிறார் என்பதை நாம் இங்கே நினைவு கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆக ஊழ் என்பது உலகத்து இயற்கை. அது வெல்ல முடியாதது அல்ல. ஏனால் உங்களுக்கு தெய்வ கோட்பாடோடு சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்வார்கள்? முன்வினை பயன், விதி என்பது வெல்ல முடியாதது, யாராலும் வெல்ல முடியாது என்பார்கள். ஆனால் திருவள்ளுவர் பெருந்தகை தலை சாய வைக்க முடியும் என்கிறார். அதுதான் அந்த விதி கோட்பாட்டாளர்களுக்கும் இந்த ஊழ் கோட்பாட்டிற்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு. ஆக இதை மட்டும் ஓரளவு இப்பொழுது உங்களுக்கு திருவள்ளுவர் சொல்லுகின்ற ஊழ் என்ன என்பது புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதுதான் இந்த 11 குறட்பாக்கள் நமக்கு தருகின்ற ஸ்தானம். ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஊழ் என்பது ஊழ்வினை அன்று. ஊழ்வினை என்று வருகின்ற பொழுது விதி கோட்பாடு வந்து விடுகிறது. இது விதியும் அன்று, பழவினை பயனும் அன்று. அந்த பழவினை பயன் வந்தாலும் விதி வந்தாலும் என்ன சொல்வார்கள்னா, சமணர்கள் என்ன சொல்வாங்க? நீங்க தவம் செய்தால், துறவு மேற்கொண்டால் இந்த ஊழை நாம் நீக்கி விடலாம், வென்று விடலாம் சொல்லுவாங்க. அப்படி திருவள்ளுவர் எங்குமே சொல்லல. நுகர முடியலன்னா துறவியா போடான்ற, அவ்வளவுதான். உனக்கு அப்ப சோறு கிடைக்கும். நல்ல இவர்கள் என்ன சொன்னார்கள்? கடவுள் ஆணை, அதை மீற முடியாது. ஆனால் வேள்வி செய்தால், பெரும் விழாக்கள் செய்தால் அதிலிருந்து தப்பிக்கலாம், விதியிலிருந்து தப்பிக்கலாம். அப்ப கடவுள் மேல போட்டாங்க. அப்படி கடவுளை எங்கேயும் சேர்க்கல திருவள்ளுவர். இதில் துறவு பற்றிய கருத்தாக்கம் கூட, உன்னால நுகர முடியலன்னா துறவுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. வேறு வகையில் இல்லை. கடவுளோடும் தொடர்பு இல்லை, எந்த கடவுளையும் இங்கே இணைக்கவும் இல்லை, கடவுள் என்ற சொல்லாட்சியும் இங்கே வரவில்லை, கடவுள் சார்ந்த பிற சொல்லாட்சிகளும் இங்கே வரவில்லை. ஆக இப்படி எல்லாம் ஒரு நிலைப்பாட்டில் நாம் ஊழ் என்ற அதிகாரத்தை நாம் சந்திக்கிறோம். நன்றி. நாளைக்கு ஆகோளில் அறிவு சார்ந்த ஆகோள், அதன் பிறகு அறிவு சார்ந்த கோகூழ், இந்த இரண்டும் என்ன, உண்மை அறிவு என்றால் என்ன, அதற்கான விளக்கத்தை நாளைக்கு நாம் காண இருக்கிறோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் 150 பேருக்கு நேற்று 100 பேர் தான் உள்ளே வர முடிந்தது. மற்றவர்கள் யாரும் உள்ளே வர முடியாத ஒரு நெருக்கடி, எதிர்பாராத நெருக்கடி. சில நேரங்களிலே இதுதான் ஊழ், எதிர்பாராது ஏற்படுகிறது. நம்மையும் மீறி ஒன்று நடக்கிறதே, இதற்கு பெயர் தான் ஊழ் என்று திருக்குறளை நாம் படிக்கிறோம். வேற ஒன்று விதி அல்ல. ஆக அப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டதால் பல சான்றோர் பிறகு 50க்கும் மேற்பட்ட சான்றோர் பெருமக்கள் நாங்கள் உள்ளே வர முடியவில்லை என்று சொன்னார்கள். இன்றைக்கு 150 பேருக்கு மேல் வருகை தந்திருக்கின்றார்கள். அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தையும் கூறி அமைக்கிறோம். நன்றி. முறைப்படி நன்றி கூறும் நிகழ்வு இப்பொழுது நடைபெறுகிறது. நம்முடைய நன்றி. திருக்குறளிலே ஊழ் என்பது பற்றிய மிக தெளிவான ஒரு புதிய பரிணாமம். ஊழை பற்றிய என்னென்னமோ சிந்தனைகள் எங்கெங்க எந்தெந்த சமய வழிகளில் இருந்தாலும் அவையெல்லாம் ஒன்றும் இல்லை, முறைமை என்கிற மிக தெளிவான பொருளை திருக்குறள் ஒளி எடுத்துக்காட்டி உலக மக்கள் அனைவரிலும் ஒரு புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தி ஒளியை தீபத்தை ஏற்றி வைத்திருக்கிற பேராசிரியர் ஐயா முனைவர் மோகன்ராஜ் ஐயா அவர்களுக்கு உலக திருக்குறள் மையம் தொடர்புடைய அத்தனை சான்றோர் பெருமக்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுகளெல்லாம் உலகம் முழுமைக்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கிற, இணைப்புகளை வழங்கி கொண்டிருக்கிற அன்புக்குரிய நண்பர் திருக்குறள் அதிவீர பாண்டியன் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
நம்முடைய நண்பர்கள் நல்லாசிரியர் ரத்னா பாவம் மாசிலாமணி அவர்கள் உலக திருக்குறள் மையத்தினுடைய பொதுச் செயலாளரும் இந்த இணைப்பு வழங்கி கொண்டிருக்கிறவுமாகிய ஐயா திருக்குறள் தூதர் மா சக்கரவர்த்தி அவர்கள், இவர்களெல்லாம் இந்த நிகழ்வுகளை உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டு செல்வதில், அவர்களுடைய உள்ளங்களிலே பதியமிடுவதில் முன்னணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் நன்றியுடன் நினைத்து பார்க்கிறோம். இப்பொழுது முறையாக நன்றியுரை ஆற்றுவதற்கு முன்பு நம்முடைய அரங்கிலே வரவேற்புரை நிகழ்த்த வந்திருப்பவர்கள் வள்ளுவர் தொடுக்கும் வினா என்று ஒரு அருமையான நூல், ஆய்வு நூல், பல அமைப்புகளுடைய பரிசுகளை பெற்ற அற்புதமான நூலை எழுதியவர் தான் ஐயா முத்துவேல் என்கிற பேராசிரியர் முனைவர் முத்துவேல் என்பவர். சட்ட சொல் ஆட்சி அகராதி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மிக அற்புதமான வள்ளுவர் தொடுக்கும் வினாக்கள் என்ற நூலை எழுதியிருக்கிறார்கள். பல திருக்குறள் அமைப்புகளினுடைய பொறுப்பிலே இருந்து மிகச் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். அதுபோன்று இன்று எடுத்த உடனேயே மிகச் சிறப்பாக தாமே எழுதி வடிவமைத்த திருவள்ளுவர் வாழ்த்தை பாடி நம்மை மகிழ்த்திருக்கிறார்கள். இந்த நல்ல சூழ்நிலையிலே நம்ம மகிழ்வித்துக் கொண்டிருப்பதற்காக வருகின்ற உங்கள் அனைவருக்கும் முறையாக நன்றி சொல்லி மகிழ்விப்பதற்காக வருகிறார்கள் திருக்குறள் செல்வி முருகேசன் அவர்கள், கலிபோர்னியா அவர்கள் வருகிறார்கள். அன்போடு அழைக்கிறோம். திருக்குறள் மையத்தின் கோடை விடுமுறை 2வது சிறப்பு பயிலரங்கம் 3வது நாளான இன்று இனிமையாக கணீர் குரலில் கம்பீரமாக திருவள்ளுவர் வாழ்த்து பாடிய குறள் முரசு அவர்களுக்கு நன்றி. சிறப்பான வரவேற்பு வழங்கிய பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஐயா அவர்களின் அருத்தொண்டை குறிப்பாக புதிதாக இணைந்தவர்களுக்கு எடுத்து சொன்னமைக்கு சிறப்பு நன்றிகள். உலகின் முதல் திருக்குறள் பேரியக்கமாகிய உலக திருக்குறள் மையமும் பைந்தமிழ் பேரிலக்கிய பேரவையும் கைகோர்த்து செயல்படும் இந்த கூட்டு முயற்சி குறித்து மிக்க மகிழ்ச்சி. ஊழ்வினை விதி எனும் ஈரெழுத்து சொற்களில் முதல் எழுத்து குரில் நெடில் என்ற வேறுபாடு தவிர வேறொன்றும் தெரியாத நிலையில் இருக்கும் பொழுது அறநெறி வழிகாட்டி வாழ்வியல் நூலான திருக்குறள் பரவலாக நம்பப்படுகின்ற கோட்பாடுகளை பற்றி என்ன சொல்கிறது என்று அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் உபயோகமான புதிய தகவல்களை அறிந்து கொள்வது புத்துணர்ச்சி அளிக்கிறது. பல ஆண்டுகளாக திருக்குறளுக்காக அர்ப்பணித்து ஆய்ந்து அறிந்து கண்டெடுத்த முத்துக்களை, அறநெறி கருத்துக்களை உபதேசம் போல் சொல்லாமல் கவிதை போல் காவியம் போல் இனிமையாய் விஞ்ஞானம் கலந்து தருவது மிகவும் ரசிக்கும்படியாகவும் எளிதில் உள்வாங்கும்படியாகவும் இருக்கிறது. நாமெல்லாம் ஒன்றாய் கூடி திருக்குறள் கற்பது என்பதே ஒரு புதிய அனுபவம். அதிலும் நுண்ணுணுக்கங்களை, பல்வேறு அறிஞர்களின் புதிய கண்ணோட்டங்களை கற்பது கூடுதல் சிறப்பு. திருக்குறள் தூயர் பேராசிரியர் முனைவர் மோகனராசு ஐயா அவர்களுக்கு குழுமத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். அறநெறி கருத்துக்களே ஆனாலும் பொருள் ஏதும் தராமல் கற்று இன்பம் அடைகிறோம் என்பது நெகிழ்ச்சியாக இருக்கிறது. தொழில்நுட்ப இடர்பாடுகள் இடையே வந்தாலும் பொறுமை காத்து அருமையாக ஒருங்கிணைத்து நடத்தும் அருள் திருக்குறள் தூதர் சக்கரவர்த்தி ஐயா அவர்கள், நல்லாசிரியர் ரத்னா திருக்குறள் மாசிலாமணி அவர்கள், ஒருங்கிணைக்கும் குமரிச்செழியன் ஐயா அவர்கள் அனைவருக்கும் உளம் கனிந்த நன்றிகள். புதுமை நிறைந்த பயிலரங்கு திருக்குறள் உரைகளை பன்னாட்டவரும் பயன்பெற உதவும் பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர் திருக்குறள் அதிவீர பாண்டியன் அவர்களுக்கு சிறப்பு நன்றிகள். உலகின் பல்வேறு மூலைகளில் இருந்து காலை மாலை இரவு என்று கால நேரம் பார்க்காமல் குறளின் கோட்பாடுகளை தெளிவாக கற்று இன்புற்று பின்பற்றி கற்றவைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழும் எண்ணத்துடன் இணையதளத்தில் இணைந்திருக்கும் திருக்குறள் சான்றோர் ஆன்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றிகள். வணக்கம். நன்றி அம்மா, மிகச் சிறப்பான